எழுந்திருமா, எழுந்திருமா என கூறிக்கொண்டே தன்னை யாரோ உலுக்குவதைப் போல உணர்ந்தார் சக்தி விஜயலட்சுமி. மெதுவாக கண்களில் காட்சிகள் தெரிய ஆரம்பித்தன. எனக்கு என்ன ஆச்சு என்ற கேள்வியுடன் படுக்கையிலிருந்து எழ முயன்றார். மெதுவா, பார்த்து எந்திரி, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா என அவரது குடும்பத்தினர் கூறினர். நான் எப்போ படுக்கைக்கு வந்தேன்? உனக்கு தாங்க முடியாத தலைவலின்னு சொன்ன, தலைய அழுதி பிடிச்சேன், மயக்கமாகிட்ட என சக்தி முருகேசன் கூறினார். மீண்டும் மீண்டும் இது போன்ற தாங்க முடியாத தலைவலி வருவதும், தலையை சிறிது அழுத்தி பிடித்தாலும் மயக்கம் வருவதும் தொடர்ந்தது. சக்தி விஜயலட்சுமிக்கு 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் குளியல் அறையில் வழுக்கி விழுந்த போது தலையில் அடிபட்டது பற்றி ஞாபகம் வந்தது. அப்போது அவருக்கு அது பெரிதாக படவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் அதன் விபரீதம் புலப்பட்டது. அது தாங்க முடியாத வலியாக வெளிப்பட்டது. மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுத்து பரிசோதனை செய்ய சென்றார்கள். புறப்படும் பொழுதே சக்தி விஜயலட்சுமி மூல மந்திரம் 108 குரு போற்றி மந்திரமும் சொல்லி, தாயே, என் மூளையை பாதிக்காதபடி பரிசோதனை முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே சென்றார். பரிசோதனை முடிவு வந்தது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு முசிறியை சேர்ந்த அவர்கள் திருச்சியில் உள்ள டாக்டர் ஒருவரிடம் சென்றனர். அந்த டாக்டரோ அதை படித்து பார்த்துவிட்டு நரம்பியல் நிபுணர் ஒருவரிடம் அனுப்பி வைத்தார்.